ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஸோ பஜாஜ் 160 வந்து எடுக்கலாமா வேணாம்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ஆர் பையிங் பஜாஜ் 160. ஸோ இந்த பைக் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஒரு ஓனர்ஷிப் தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தையன் அவரோட இன்ட்ரோ சொல்லிவிடுங்க. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி யூஸ்க்காக தான் பைக்கை எடுத்தேன். ஆக்சுவலாக காலேஜ் யூஸ்க்கு எடுத்தேன். அப்படியே கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு. ஓகே. ஸோ இந்த பைக் வந்து எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க? லுக்ஸ் வைஸில் தான். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டாமினார் தான் எடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இது அப்போ தான் லான்ச் ஆன புதுசு. ஓகே. சரி இது பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சரி ஓகே இதே எடுத்துடும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் லுக்ஸாகவும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பைக் வந்து சிட்டிக்கு எப்படி இருக்குது, ஹைவேக்கு எப்படி இருக்குது? ஸோ கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது? பேசிக் சிட்டிக்குள்ளே வந்து நல்லா கம்ஃபர்ட் இருக்குது ப்ரோ. அது என்னென்னா இந்த டிராஃபிக் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கியர் மாற்றி இது பண்ணுறதுனால அது ஒரு எப்போவுமே ஒரு யூஸ்வலாக இருக்க ஒரு வெறுப்பு தான். ஓகே ஓகேங்களா. இதே ஹைவேல போனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பேக் பெயின் அந்த மாதிரி இல்லை. சிட்டிக்குள்ளேயுமே ஆல்மோஸ்ட் நான் 2 வருஷமாக ஓட்டும் போது பெயின் ஹேண்ட் பெயினும் ஓகே பேக் பெயின் எதுவுமே வந்ததில்லை. நல்லா ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் ஸோ அப்படி எதனா இருக்குது? இது வந்து கூலண்ட் ஆயில் தான். ஓகே. ஸோ அவ்வளோ பெருசாக அதாவது 200 cc மேலே தான் அந்த கூலண்ட் ஆயில் இருக்கும். இது வந்து ஏர் கூலண்ட் ஆயிலு. ஓகே. ஸோ அதனால் இதில் வந்து அவ்வளோ ஹீட்டிங்லாம் இல்லை. ஓகே. ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்க விட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் தடா போகும்போதும் அதான் பண்ணோம். அப் அண்ட் டவுன் அடித்தோம். ஒரு 3 days அங்கே இருந்தோம். ஓகே. ஸோ லாங் ரைட்லாம் இப்போ எங்கெங்கெல்லாம் லைக் போயிருக்கீங்க? ஸோ அதோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? தடா ஸோ லாங் ரைடுக்கு இந்த பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா? 160 cc தான் இருக்குது அப்படின்றப்போ இதை ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்லை வேறு எதனா பைக் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்ததா, இல்லை இதுதான் வாங்கணுன்ற மாதிரி இருந்தீங்களா? ஆப்ஷன்ஸ் நிறையா பார்த்தேன். பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு பெட்டராக தோணுச்சேன். அதே மாதிரி இது மூணாருக்கு எடுத்துகிட்டு போனோம். தடா, கொடைக்கானல் எல்லாம் பைக் ட்ரிப்லாம் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சது? அப்போ வந்து எனக்கு வண்டி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன தடா தான். அப்போ வந்து எனக்கு 55 வரைக்கும் வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்ஜின் செட் ஆக அப்படியே கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருந்துச்சு. லோக்கலுக்குள்ளே மட்டும் சம்டைம்ஸ் 40 வரும் மேக்ஸிமம். உங்களுக்கு பைக் வந்து லாங் ரைட்லாம் போயிருக்கீங்க. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது. வந்து இது பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது? ஸோ லாங் ரைடில் சிட்டிக்குள்ளே ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ண? பிரேக்கிங் சிஸ்டமும் சூப்பர் ப்ரோ. நான் மெயினாக பார்த்தேன்னா டியூவல் ஏபிஎஸ் தான் பார்த்தேன். ஏன்னா நானுமே ஸ்பீடாக போவேன். ஓகே. ஸோ சில நேரம் வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த பிரேக் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் பார்த்தது. ஓகே. நான் இன்சிடென்ட்டில் கூட ஒரு என் காலேஜ் கிட்ட நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஸ்பீடாக போயிருந்தோம். ஓகே. டக்குன்னு லாரி வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக்கையும் நல்லா அடித்து நிறுத்தினோன்னே நின்றுச்சு. ஸோ பேசிக்காக பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த பைக்கில் எப்படி இருக்குது? ஸோ எதனா நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஸோ நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. ஸோ அதோடைய இது வந்து எப்படி இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ்? கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஸோ எங்கேயுமே பிரேக்கர்லாம் வந்துட்டு தட்டலை. ஓகே. ஓகே. இந்த 3 பேர் போனோம்னா தட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. ஓகே. மற்றபடி எல்லாம் சூப்பராக தான். சரி. ஓகே. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஸோ எப்படி இருக்குது? பேரண்ட்ஸுக்கு மோஸ்ட்டாக செட் ஆகாது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஓகே. மற்றபடி இப்போ எங்கள் அம்மாலாம் வராங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏறி தான் உட்காடுறாங்க. ஓகே. இது வந்து காலேஜு அப்புறம் டூர் அடிக்க அதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். சரி. ஓகே. ஓகே. ஸோ ஹெட்லைட் விசிபிலிட்டி நைட்டில் எப்படி இருக்குது? ஸோ சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது? ஸோ ஹைவேல எப்படி இருக்குது? ஹைவேலையும் அதான் 3த்துலேயும் சொல்லப்போனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓகே. R15 Yamaha R15 இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். சரி. ஓகே. பைக் எடுத்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க? கரெக்டாக 1.8 months. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸில் இந்த பைக் வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு? ஸோ இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட வச்சதில்லை. மேஜர் இஷ்யூஸ் வச்சதில்லை. ஓகே. நம்ம கரெக்டாக சர்வீஸ் மட்டும் விட்டா பரவாயில்ல. ஓகே. ஸோ நீங்கள் லைக் 2 இயர்ஸ் பிஃபோர் எடுக்கும் போது இது என்ன ப்ரைஸ் வந்து வந்தது? நான் வாங்கும்போது 1.75. 1.75. ஓகே.
ஸோ இப்போ வந்து இந்த பைக் எடுத்துக்கு ரிக்ரெட் லைக் இப்போ இந்த பைக் எடுத்துருக்கலாமா இல்லை வேற பைக் எடுத்துருக்கலாம்னு அந்த மாதிரி எதனா ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை இந்த பைக்கே வந்து மோர் தென் எனக்கு இந்த பைக்கு மோர் தென் எனஃப். இப்போ வந்து ஆர்டிஆர்ல இதே லுக்ஸ்ல வந்திருக்கு அப்பாச்சில. அப்போ யோசிக்கும் போது ரெண்டும் கம்பாரிசன்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி. அப்போ வந்து டியூவல் ஏபிஎஸ் இல்லை ஆர்டிஆர்ல நான் பார்க்கும்போது. ஓகே, அது இதில் மட்டும் தான் டியூவல் ஏபிஎஸ் இருந்துச்சு. 3 ஆப்ஷன் தான், டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டா, ஓகே, அடுத்தது பஜாஜ். இந்த 3 கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே ஓகே. ஸோ அதில் இது மட்டும் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த பைக் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ்க்கு வந்து 1500 தான் வரும். ஓகே. அப்போ 4th சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பேர்லாம் போக சர்வீஸும் லேபர் காஸ்ட் மட்டுமே 2500 கிட்ட வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணதுக்கு வந்து என்ன மேஜர்ஸ் லைக் என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? எவ்வளோ சார்ஜ் வந்தது? செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஓகே, அப்புறம் லூப்ரிகேஷனு, அப்புறம் இன்ஜின் ஆயில், இந்த மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் தான். ஓகே. ஒரு இன்டெப்த்தாலாம் எந்த ஒரு செலவும் வைக்கல எனக்கு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு? 16,519 இப்போ வரைக்கும் ஓடி இருக்கிறது. ஓகே. ஸோ பைக்கில் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு? இதில் வந்து ஒரு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு, அப்புறம் ஆஃப் ரோடு, அப்புறம் ரெய்னிங் மோடு, மொத்தம் 3 மோட் கொடுத்துருக்காங்க. இதோ இந்த மாதிரி 3 டேப் பண்ணோன்னா ரோட்லேருந்து ரெயினுக்கு மாறும், அதில் ஆஃப் ரோடு மாறும். ஓகே. அதுக்கப்புறம் இல்லை ப்ளூடூத்தும் இருக்குது. இந்த இடத்துல நேவிகேஷன் வரும். அஃபிஷியல் ஆப்பில், அதாவது பஜாஜ் ஆப்பில் நம்ம போயிட்டு நம்ம ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு, இல்லை அந்த இப்போ நமக்கு எங்கேயே இப்போ பனையூர் போகணும் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் வந்தால் நேவிகேஷன் வந்து நமக்கு இங்கேயே காட்டும், கோ லெஃப்ட் அண்ட் ரைட், இதோ இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கால்ஸு எல்லாமே இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தில். ஓகே ஓகே ஓகே. இந்த பைக் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? லைக் பிக்கப் எப்படி இருக்குது? ஹைவேல எவ்வளோ லாங் ஸ்பீட் போயிருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பேசிக்காக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி பிக்கப் வந்து என்னென்னா, நாங்கள் ஒரு 20 ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போட்டோம்னா ஒரு 20 to 25 போகுது. ஓகே. டாப் ஸ்பீடுன்னு நான் இந்த வண்டியில் அடித்தேன்னா அது 120 தான் அடித்தேன். அதுக்கு மேலே எனக்கு ஓட்டுறதுக்கு தைரியம் இல்லை. என் ஃப்ரெண்டு ஓட்டினா, அவன் ஓட்டும் போது 131 சம்திங் போச்சு. அப்போ அந்த வண்டி ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கல இந்த வண்டியில். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் மைலேஜ் வந்து பைக் நீங்கள் எடுத்த புதுசில் வந்து ஒரு மைலேஜ் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து ட்ராப் ஆகிருக்கா இல்லை சேமாக தான் வந்து கொடுக்குறோம்? இல்லை, ட்ராப் ஆகிருக்கு. 40 வருது. ஒரு அது சிட்டிக்குள்ளே ஓட்டினா மட்டும் 40 வருது. ஹைவேலாம் போயிடுச்சுன்னா ஒரு 48, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. சேமாக தான் வந்து கொடுக்குது இப்போ வரைக்கும் பைக் எடுத்து. அதான் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ட்ராப் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து வாபிள் ஆகுதுன்னு நீங்கள், ஸோ இப்போ அது ஹைவேல மட்டும்தான் அது வாபிள் இது வந்து இருக்கா இல்லை நார்மலாக போகும்போதே வைப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து இருக்கா? ஹைவேல போகும்போது நம்ம ஸ்பீடு வந்து ஒரு 100க்கு மேலே போயிட்டாலே அது 110 வரைக்கும் ஸ்டேபிளாக நிற்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வாபிள் ஆயிடுது. ஓகே ஓகே. ஸோ இந்த பைக்கில் வந்து இது வரைக்கும் எதனா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இந்த பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஓகே. மெயினாக என்ன, இந்த டேங்க்ல நிறைய ஸ்க்ராச்சஸ் சொல்லுது. ஓகே. ஸோ நம்ம பெல்ட் போட்டு உட்காந்தா கூட அந்த பெல்ட்டோட அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் கவர் எதாவது பண்ணணும், இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணணும், அது யோசிச்சிருக்கேன். மற்றபடி வேற எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஓகே. ஸ்டிக்கரிங் மட்டும்தான் பண்ணணுன்ற கண்டிஷனே வந்து பைக் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த சவுண்டு தான் மெயினாக எடுத்து, இந்த சவுண்டு. ஓகே சரி. ஓகே, ஃபைனல் வந்து கன்க்ளூஷன். ஸோ இந்த பைக் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸு எடுக்கலாம். ஓகே. ஃபேமிலிக்கு சூட் ஆகாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்கிறது, அதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற பைக். ஓகே. ஸோ நீங்கள் இந்த பைக் எடுத்ததுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? லைக் ஹாப்பியா? இப்போ கரண்ட்டாக எனக்கு ஹாப்பி தான். ஓகே. யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பழைய காலத்து வண்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செலவே வைக்கலான்னு. ஓகே. அந்த மாதிரி ஒரு இது. ஓகே. பேசிக்காக பைக் எடுத்துக்கு ஹாப்பி. ஸோ எல்லாருமே வந்து எடுக்கலாம். ஸோ சஜஸ்டும் பண்ணீங்க. ஓகே. இந்த பைக் சவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அது நல்ல ஃபீல் தான். ஓகே. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த சவுண்டும் எனக்கு பிடிச்சனால தான். ஏன்னா இப்போ இந்த மாதிரி சவுண்ட் வந்து டியூக்கில் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே. டியூக்கோட கம்பேர் பண்ணல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு சவுண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சனால எடுத்தேன். பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ எனிவே
வீடியோக்கு வந்து ஓனர்ஷிப் வீடியோக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் N160 வந்து எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் எதனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகிருக்கு, இல்லை வேறு எதனா கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ கிட்ட கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்சோ உங்களுக்கு வேறு எதனா பைக்ஸோடைய ஓனர்ஷிப் வீடியோ, கார்ஸோடைய ஓனர்ஷிப் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.